நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாயும். எல்லாம் அல்ல ஸ்ரீ பாராகிமன் திருவடி சரணம். உலகத் தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் உங்கள் சுசரி ராஜகணபதியின் அன்பான வணக்கங்கள். இன்றைய பதிவில் மிதுன ராசியில் பிறந்த நண்பர்களே, வரவுகள் இருந்தால் உறவுகள் உங்களை தேடி வரும். அப்படிப்பட்ட கலியுகத்துல தாங்க நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். வரவு இருந்தால், சொத்து இருந்தால் உறவுகள் நிச்சயம் உங்களை தேடி வரும். அது மாற்ற முடியாத, மறுக்க முடியாத உண்மை. அப்படி இருந்தும் சில உறவுகள் உங்களுக்கு உண்மையாக இருப்பார்கள். அந்த உறவுகளுக்கு நீங்க உண்மையா இருப்பீங்க. உறவுகளால் நல்லதும் கெட்டதும் நடக்கக்கூடியதுதான் வாழ்க்கை. சரிங்களா? சோ இப்படி எல்லாமே இருந்தாலும் இந்த மிதுன ராசியில் பிறந்த உங்களுக்கு கேதுவனுடைய நட்சத்திர பயிற்சியால் மாறப்போகும் உறவுகள், அந்த உறவுகளால் வரவுகளும் வருமானங்களும் வாழ்க்கையும் மாறப்போகிறது உங்களுக்கு. அதுவும் 2 உறவுகளால். வினை இருக்குது, துணை எதற்கு? வெற்றி உனக்குத்தான் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு வெற்றியை கொடுக்க போகின்ற கேதுனுடைய நட்சத்திர பயிற்சி இன்றைய பதில் அதை பத்தி பார்த்தோம். பதிவு ஃபுல்லா பாருங்க நம்ம சேனல்ல. ஏற்கனவே சனி வக்ர பயிற்சி பலன்கள் மற்றும் குரு பயிற்சி பலன்களை பதிவிட்டாச்சு. பார்க்காதவங்க சேனலை போய் பாருங்க, கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட தரப்பில் பிரஸ் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு ஆளுன்ற சரி தவறாம சொல்லி அவனை நான்கு தரக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனாக வந்து சேரும். மிதுன ராசியில் பிறந்த நண்பர்களே, 2020 வருடத்துல மிதுன ராசியில ஜென்மத்துல குருவான் அமர்ந்திருக்கிறாரு. 10 சனிவான் மீன ராசியில் அமர்ந்திருக்கிறாரு. மிக முக்கியமாக 9ஆம் வீடான கும்பத்தில் ராகுபவன் அமர்ந்திருக்கிறார். இதுல சனி பகவான் வக்ரகதியில இப்ப இருக்கிறார். அடுத்து குரு பகவானும் அக்டோபர் மாசத்துல வக்ர நிலைப்பாடு அடிப்பாரு. அதுவும் அதிசாரமா கடகராசிக்கு போயிருவாரு. சோ உங்க ராசி விட்டு விலகிடுவாரு. ஓகேங்களா? சோ இந்த ஒரு நேர காலகட்டத்தில் கேது பவனுடைய நட்சத்திர பயிற்சி கிட்டத்தட்ட 8 மாதங்கள், ஆகஸ்ட் முதல் அடுத்த வருடம் மார்ச் மாதம் வரை கேதுனுடைய நட்சத்திர பயிற்சி இருக்க போகுது. இப்போ சிம்ம ராசியில உத்திர நட்சத்திரத்தில் இருக்கக்கூடியவர் ஜூலைக்கு பிறகு உங்களுக்கு பூர நட்சத்திரத்தை பயணிப்பாரு. ஸோ இந்த பூர நட்சத்திரத்தில் கிட்டத்தட்ட 8 மாதங்கள் முழுமையாக பயணிக்கக்கூடிய இந்த கேது உங்களுக்கு எந்தெந்த விஷயத்தில் ஒரு நன்மையும் மற்றும் தீமையும் கொடுப்பார். ஏன் இந்த தீமையை நான் சேர்த்து சொல்றேன் அப்படின்னா, இந்த கேது பகவான் இந்த ராகு போல் கொடுப்பார் இல்லை, கேது போல் கெடுப்பார் இல்லை என்று சொல்லுவாங்க. ராகு பகவான் போன ஜென்மத்தில் நம்ம என்ன நல்லது பண்ணமோ அதுக்கு ஏற்ப இன்பத்தை கொடுப்பார். கேது பகவான் போன ஜென்மத்தில் என்ன பாவம் பண்ணமோ அதுக்கேற்ப ஒரு பனிஷ்மெண்ட், ஒரு தண்டனை இந்த ஜென்மத்தில் கொடுப்பார். ராகு ஆரம்பத்திலே கொடுத்து, அதாவது கெட்ட பழக்க வழக்கங்கள் எல்லாத்தையுமே கொடுத்து நம்மளை கெடுத்துருவார். ஆனா கேது பகவான் கெட்டவின் தான் கொடுப்பார். நம்மள ஒரு விஷயத்தோட அருமை புரிய வைக்கிற அளவுக்கு நம்மளை வாட்டி வதச்சி கஷ்டப்படுத்தி அதுக்கு நாயா நம்மளை அலைய வச்சு கடைசியில தான் அந்த கேது கொடுப்பார். அதனாலதான் ஞானக்காரகன். அந்த ஞானம்னு சொல்றோம், அதனுடைய ஒரு பொருள், ஒரு விஷயத்தினுடைய அருமை தெரிய வைக்கிறது. அந்த ஞானக்காரன் மோட்சக்காரன் அவளை கஷ்டப்படுத்தி வருத்தி அதுக்கப்புறம் தான் அந்த கேது கொடுப்பார். ஆனால் கேது கொடுக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நாம இழக்கவும் மாட்டோம், யாருனாலும் நம்மளை அதை இழக்க வைக்கவும் முடியாது. ஓகேங்களா? ஏன்னா கேது அப்படிப்பட்ட வருகிறார். சரி, அவர் இப்போ பூரணத்துல பயணிக்க போறார். மிதுன ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த ஆகஸ்ட் முதல் மார்ச் மாதங்கள் வரை இடையில் குரு அதிசாரம் போயிடுறாரு. ஸோ ஆக மொத்தம் இந்த நிலைப்பாடுகளை வச்சு என்ன பலன் நமக்கு கிடைக்க போகுது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, அதுல முதல் விஷயம், 2 உறவுகளால் உங்களுடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான மாற்றங்கள், சம்பவங்கள் நடக்கும். அதுல சுக்கிர பகவான் உங்களுக்கு எப்படிப்பட்டவர் முதல்ல அதை புரிஞ்சுங்க. உங்க ராசிநாதர் புதன், புதனுக்கு நட்பு கிரகம் சுக்கிரன் தான். ஆனா சுக்கிரனுடைய வீடுகள் எதுனா துலாம், ரிஷபம். அப்போ உங்களுடைய மிதுனத்திற்கு 5ஆம் வீடு துலாம். 5ஆம் வீடு அப்படின்றது காதல், கல்யாணம், பிள்ளைகள் இவை அனைத்தையும் குறிக்கும். சரிங்களா? விரும்பி திருமணம் முடிக்கக்கூடிய காதல் கல்யாணத்தையும் அந்த 5ஆம் வீடு சம்பந்தப்பட்டது. ஸோ அப்படி 5ஆம் வீட்டுக்குரிய சுக்கிரன் நட்சத்திரத்தில் 3ஆம் வீட்டில் சிம்ம ராசியில் இருந்து கேது பயணிக்க போறாரு. 5ஆம் வீட்டுக்குரிய வேலையை கேது செய்யணும், அது 3ஆம் வீட்டிலிருந்து செய்யணும். அப்போ மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த ஒரு நேரத்தில் காதல் கல்யாணம், திடீர் கல்யாணம் அப்படின்னு ஒரு எமோஷனல்ல, ஒரு லவ் ஃபீலிங்ஸ்ல எடுக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. சரி, அப்படி காதல் திருமணம் பண்ணும் பொழுது சில உறவுகளை விலகுவதற்கும் அல்லது அந்த உறவை விலகி போறதுக்கும் வாய்ப்பு உண்டு. ஏன்னா சில பேருக்கு பிடிக்கும், பிடிக்காது. அந்த மாதிரி திடீர் காதல் கல்யாணத்தால் சில உறவுகளை இழப்பதற்கு வாய்ப்புண்டு. சில உறவுகள் விலகி செல்லும். அந்த அல்லது காதல் சம்பந்தமான பிரச்சனைகள் எழக்கூடிய வாய்ப்புகள் கொஞ்சம் இருக்குங்க. சரிங்களா? கொஞ்சம் தோல்வி தழுவி அதுக்கப்புறம் தான் வெற்றி கிடைக்கும். இந்த காதல் விரும்பிய நபரை கரம் பிடிக்கிறதுக்கு சில போராட்டங்களும், சில உறவுகளையும், சில இடமாற்றங்களையும் செய்ய வேண்டிய சூழ்நிலை இருக்கு மிதுனராசிக்காரங்களுக்கு. அதே போல பிள்ளைகளுக்காக குழந்தை பாக்கியம் வேணும் அப்படின்றதுக்காகவே சில மருத்துவ செலவுகளை நீங்க செய்ய வேண்டிய சூழ்நிலை உருவாக்கு. சில பேருக்கு இடமாற்றம் ஏற்பட வாய்ப்பு உண்டு. ஓகேங்களா? மற்றும் பிள்ளைகள் இருக்கக்கூடியவங்களுக்கு, மிதுனராசிக்காரங்களுக்கு, உங்களுடைய பிள்ளைகளுக்காக நீங்க ஒண்ணு வீட்டை மாத்துவீங்க, இல்ல ஊரை மாத்துவீங்க, அல்லது உங்களுடைய பிள்ளைகள் ஒரு வேலை தொழில் கிடைச்சி ஊரை மாத்துவாங்க, வீட்டை மாத்துவாங்க, அல்லது உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஒரு திருமணம் நடந்து உங்களை விட்டு விலகி போவாங்க. இது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்து மிக முக்கியமாக
பெண் சகோதரிகள் அல்லது மாமியார் அத்தைன்னு சொல்லலாம். ஸோ இவர்கள் வழியில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குன்னா அந்த பிரச்சனை சரியாகுங்க, அந்த பிரச்சனைக்குண்டான நபர்கள் விலகுவாருங்க. மிதுனராசிக்காரங்களுக்கு இந்த கேது நட்சத்திர பேச்சில் இந்த ஒரு நன்மையும் இருக்கு. பெண் சகோதரிகள் மற்றும் மாமியார் இவங்க வழியில ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குன்னா அவர்கள் விலகுவார்கள். அல்லது நீங்க வேலை பார்க்கக்கூடிய இடத்துல ஒரு லேடிஸ் இருக்கிறாங்க, நீங்க தொழில் பண்ணக்கூடிய இடத்துல ஒரு லேடிஸ் இருக்கிறாங்க, அவங்களால உங்களுக்கு ஒரு போட்டியா ஒரு அகேன்ஸ்டா சில செயல்பாடுகள் இருக்குதுன்னா அது இப்போ சரியாகும். ஓகேங்களா? அதே போல ஒரு கட்டிய வீட்டுக்கு ஒரு பஞ்சாயத்து நடக்குது, ஒரு பிரச்சனை நடக்குது, அதுல நிறைய விரைய செலவுகள் இருக்குது அப்படின்னா அந்த பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரும், அதுல நீங்க ஜெயிக்க போவது உறுதி. ஓகேங்களா? ஸோ இதற்கு அடுத்தபடியா 12ஆம் இடம் ரிஷபராசிக்கும் இந்த சுக்கிரன் தான் அதிபதி. அவரோட நட்சத்திரத்தை தான் கேதுபவன் 3ஆம் இடம் பயணிக்கிறார். அப்போ எப்படினாலும் நம்ம அடிச்சு பிடிச்சினாலும் ஒரு வீட்டை கட்டிடணும்டா, எப்படினாலும் நம்ம இந்த வேலையை விட்டு வேற வேலைக்கு மாறிடணும், எப்படினாலும் நமக்கு ஒரு டிரான்ஸ்ஃபர் கிடைச்சிடணும், எப்படினாலும் வெளிநாடு போயிடணும், எப்படினாலும் இந்த பிரச்சனையை விட்டு நம்ம விலகிடணும் அப்படின்னு இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகள் உங்களுக்கு ஒரு இடமாற்றத்தை கொடுத்து பெரிய ஒரு ரிலீஃப் கொடுக்கும். அப்போ நிச்சயம் மிதுனராசிக்காரங்களுக்கு ஜென்மத்தில் கூடிய குரு பகவான் அதிசரமா கடகத்திற்கு போகக்கூடிய அக்டோபர் மாதம் முதல் நிச்சயம் ஒரு இடமாற்றத்தை தைரியமா தாராளமா எதிர்பார்க்கலாம், ஒரு பிரச்சனைக்குண்டான தீர்வை எதிர்பார்க்கலாம், கண்டிப்பா நடக்கும். இந்த 12ஆம் வீடுன்றது மாமியார் வீட்டை குறிக்கும் பெண்களுக்கு, ஆண்களுக்கு வெளிநாட்டை குறிக்கும், மிக முக்கியமா சொந்த வீட்டையும் குறிப்பது. ஒரு 4ஆம் வீடு அப்படின்னா அது 12ஆம் வீடு மறைமுகமா குறிக்கும். ஏன்னா 12ஆம் வீடுங்கிறது அயன சயன போகஸ்தானம், மோட்சஸ்தானம், வாழ்நாள் இறுதியில மரணத்தை தழுவுகின்ற நேரத்தில் எங்க இருப்போம் அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த 12ஆம் வீடு. அதனால தான் சொந்த வீடு, மாமியார் வீடு இதெல்லாம் நிலப்பட குறிக்கும். அப்படி பார்க்கும்போது நிச்சயம் ஒரு சொந்த இடத்தில், சொந்த வேலையில், சொந்த நிரந்தரமான ஒரு தொழிலில் அமரக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதுல ஒரு வினையாக அது ஒரு பிரச்சனையாக இருந்த நபர்கள் விளைவார்கள். அப்போ தொழில் வேலைக்குண்டான மாற்றம் உறுதி, அதுலேயும் மாற்று கருத்து இல்லை. சரிங்களா? ஸோ இதுல இந்த 12ஆம் வீட்டுல மிக முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, அந்த 12ஆம் வீட்டுல சனி பவனுடைய 3ஆம் பார்வை விழுந்து கொண்டது. அந்த சனி பவனுடைய பார்வை இப்போ மாறுது. ஏன்னா சனி இப்போ ஜூலை மாதத்துல இருந்து நவம்பர் 28ஆம் தேதி வரை வக்ரகதியில் இருப்பார். ஓகேங்களா? ஸோ அப்படி இருக்கும்போது இந்த 12ஆம் வீட்டுக்குரிய வேலையை முழுமையாக கேதுவான் 3ஆம் வீட்டுல இருந்து செய்ய முடியும். அப்படி பார்க்கும்போது மிதுன ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பா தப்பிக்க ஒரு வழி, உங்களுடைய கெட்ட பழக்க வழக்கத்திலிருந்து, தகாத உறவிலிருந்து, தவறான நண்பர்களிலிருந்து விலகுவதற்கு ஒரு வாய்ப்பு கேது பகவானால் கிடைப்பது உறுதி. சரிங்களா? சோ இப்போ இந்த கேது பகவான் உத்திர நட்சத்திரத்திலிருந்து விலகி பயிற்சி அடைஞ்சுதான் பூர்ண நட்சத்திரம் பயணிக்க போறாரு. அப்போ உத்திர நட்சத்திரத்திலிருந்து ஒரு பெரிய ஒரு ரிலீஃப் இருக்குது. உத்திர நட்சத்திரம் சூரிய பகவானுக்குரிய நட்சத்திரம், சிம்ம ராசி என்பதே சூரிய பகவானுக்குரிய வீடு. அப்போ மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த அரசாங்க வழியில் எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கும். அரசு வேலை, அரசு வாங்க சம்பந்தப்பட்ட தொழில், கவர்மெண்ட் இருந்து ஒரு லோனு, ஒரு கோர்ட்டு கேஸ்ல ஒரு வெற்றி அப்படின்றது கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. அதுக்கு தடையா இருந்த கேதுவன் விலகுறாரு. ஸோ அது கொஞ்சம் நல்லா இருக்கும். கண் சம்பந்தமான பிரச்சனை, இருதயம் சம்பந்தமான பிரச்சனை இதெல்லாம் வந்து சரியாகும். தந்தையினுடைய உடல்நிலை சரியாகும். தந்தை வழி சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? மேலும் ஆத்மகாரகன் சூரியன், அவரோட நட்சத்திரத்திலிருந்து கேது விலகுறாரு. அப்போ ஆண்களா இருக்கட்டும் பெண்களா இருக்கட்டும் குழந்தை பாக்கியம் பெறுவதற்குண்டான உயிரணுக்கள் கவுண்டின் தன்மை கண்டிப்பா அதிகரிக்கும். இந்த குழந்தை பாக்கியம் சிற்றின்ப சுகங்கள் கிடைப்பதற்கு யோகங்கள் உண்டு. ஓகேங்களா? இந்த நன்மையும் கண்டிப்பா இருக்குது. ஸோ இது போக மிக முக்கியமாக இந்த ஒரு நேரத்தில் உங்களுடைய தந்தை வழி உறவுகள் அவர்கள் பார்க்கக்கூடிய வேலை, தொழில் அல்லது அவங்ககிட்ட இருக்கக்கூடிய ஒரு சொத்து அல்லது அவர்கிட்ட ஒரு வருமானம் அல்லது அவர்களுடைய தங்க நகை, இப்படி ஏதாவது ஒரு விஷயத்த உங்களுக்காக விட்டு கொடுப்பது, உங்களுக்கு அதை கொடுப்பது போன்ற நிலைப்பாடுகள் உருவாக போகுது. அந்த ஒரு வாய்ப்பை சரியா நீங்க பயன்படுத்துகின்ற பொழுது நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில் கூடிய கடன் பிரச்சனை, வேலையில்லா திண்டாட்டம் இது சரியாகுங்க. ஸோ இந்த ஒரு நேரத்தில் கம்யூனிகேஷன், தகவல் தொடர்பு துறை, டிரான்ஸ்போர்ட், போக்குவரத்து துறை, செய்தி ஊடகங்களில் வேலை பார்க்கக்கூடியவங்க, பிரிண்டிங் சம்பந்தமான பிரஸ் சம்பந்தமான விஷயத்தில் வேலை பார்க்கக்கூடியவங்க, கொரியர் டிபார்ட்மெண்ட்ல வேலை பார்க்கக்கூடியவங்க, டிராவல்ஸ் போக்குவரத்து மற்றும் ரயில்வே டிபார்ட்மெண்ட் இது சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கக்கூடியவங்க மற்றும் வெளி மாநிலங்கள் வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்கள், இவர்களுக்கெல்லாம் ஒரு பொன்னான ஒரு காலகட்டம். என்னன்னா உங்க மீது விழுந்த பழி, அவமானம், வீண் வதந்திக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்து நீங்க வேலை பார்க்கக்கூடிய இடத்திலேயே ஒரு வெற்றியை சந்தித்து ஒரு துரோகிகள் முன்னாடியும் ஒரு சூழ்ச்சி பண்ணக்கூடிய விரோதிகள் முன்னாடியும் நீங்க வெற்றி பெற்று ஒரு அரியணையில, ஒரு அந்தஸ்துல, ஒரு பதவியில அமர போறீங்க. அதை பார்த்து அவர்களுடைய வயிறு எரிய போகிறது. ஸோ அது கண்டிப்பா நடக்கும். ஸோ வீண் வதந்திக்கும் சூழ்ச்சிக்கும் முற்றுப்புள்ளி வைத்து ஜெயித்த போது உறுதி. நீங்க பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம், மிதுனராசிக்காரர்கள் கண்டிப்பா வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அப்போ பிரதோஷ வழிபாடு, இந்த பிரதோஷ காலகட்டத்தில்
நந்தீஸ்வர பகவானுடைய செவிகளில் உங்களுடைய வேண்டுதல் கோரிக்கைகளை வைப்பது. பிரதோஷ வழிபாடுகளில் கண்டிப்பா நந்தீஸ்வர பகவானுக்கு முடிந்தளவு சந்தன அபிஷேகம் அதிகமான முறையில் செய்யறது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு நல்லது. காது கேட்க முடியாதவர்களும் வாய் பேச முடியாத ஊனமான பிள்ளைகளுக்கு அந்த பள்ளிக்கூடங்களுக்கு போய் அவங்களுக்கு உண்டான உணவு அன்னதானம் மற்றும் ஆடை வஸ்திர தானம் செய்யறது பிள்ளைகளுக்கு கொடுக்கறது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு நல்லதுங்க. இது மிகப்பெரிய அளவு உங்களுக்கு ஒரு நன்மையை உங்களுக்கு கொடுக்கும். சரிங்களா? தாராளமாக இது பண்ணிக்கங்க. ஸோ நல்லவர்களே, நாம் இன்றைய மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்குரிய பலனை பற்றி பார்த்து நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ள பிடிக்கும் தலைக்கும் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் மறக்காம செய்யுங்கள். இதுவரை நம்முடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க கூட பெல் ஐகான் பிரஸ் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு ஆளுன்ற சொல்லி தவறாமல் செலக்ட் பண்ணி மேலும் அடுத்த ஒரு சந்திப்போம். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும். நம சிவாயும் எல்லாம் அல்ல ஸ்ரீ பாரக்கியம்மன் திருவடி சரணம்.